கணத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் கவிஞரவே உடைக்காணும் இன்பம் என்று அந்த பாடலை ஒரு நிலவை இப்படி வர்ணித்து வந்தாலும் பசித்த மக்கள் உழைத்து உழைத்து திரைத்துணையும் பயனின்றி பசித்த மக்கள் பேருந்தால் பானையார கணத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் கவிஞரவே உடைக்காணும் இன்பம் என்று அந்த நிலவை காணக்கூடிய இன்பத்தை ஒரு தொழிலாளி உழைத்துவிட்டு உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியமின்றி இருக்கக்கூடிய ஒருவருக்கு பசியும் இருக்கின்ற போது பானையார கணத்திருந்த வெண்சோரை பார்த்தால் எத்தகைய இன்பம் வருமோ அத்தகைய இன்பம் என்று அவர் தொழிலாளர்களுக்காக இருக்கிறார். பாரதிதாசனுடைய கனவுகள் என்பது தமிழ்நாடு குறித்து அவர் கொண்டிருந்த கனவுகள் என்பது இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு நாம் வைத்துக் கொள்ள வேண்டிய என்னரும் தமிழ்நாட்டில்கள் எல்லோரும் கல்வியற்று என்று கொண்டிருந்தார். எல்லோரும் கல்வியற்ற இன்று நீங்கள் இந்திய அளவில் ஒரு புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தால் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு உயர்கல்வியில் சேரக்கூடியவர்கள் இந்திய அளவில் 33 விழுக்காடு தான். 100 பேர் 12ஆம் வகுப்புல தேர்ச்சி அடைகிறாங்கன்னா அதில் 33 விழுக்காட்டினர் தான் உயர்கல்விக்கு செல்கிறார்கள். இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதிகம், 65 விழுக்காட்டினர் உயர்கல்விக்கு செல்கிறார்கள். இன்னும் பெருமையோடு நாம் இந்த மண்ணிலிருந்து சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய 800 மாவட்டங்களில் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அதிகமாக இருப்பது விருதுநகரில் தான். 95 விழுக்காட்டினர் உயர்கல்விக்கு. எனவே பாரதிதாசன் கண்ட கனவை என்னரும் தமிழ்நாட்டின்கள் எல்லோரும் கல்வி கற்று என்ற கனவை நாம் அடைந்து கொண்டே இருக்கின்றோம். இன்னும் அடைவதற்கு நிறைய தூரங்கள் நாம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. என்னரும் தமிழ்நாட்டின்கள் எல்லோரும் கல்வி கற்றது மட்டும் இல்லை, பன்னரும் கலை ஞானத்தான். பன்னரும் கலை ஞானத்தால் எத்தனை கலைகள் இருந்தாலும் அந்த கலைகளில் அவர்கள் உயரவை. பன்னரும் கலை ஞானத்தால் பராக்கிரமத்தால் அதைவிட முக்கியம் சக மனிதர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும். அன்பால் உன்னத இமயம் போல் ஓங்கிடும் கீர்த்தியை அவர் உயரமாக வைத்திருக்கக்கூடிய நமக்கான அந்த அடைவு என்பது இமயத்தினுடைய அளவிற்கு எந்த அளவு புகழை தருமோ அந்த புகழை எல்லா தமிழர்களும் எய்த வேண்டும் என்று சொல்கிறார். என்னரும் தமிழ்நாட்டின்கள் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலை ஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமயம் போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி எல்லோரும் இன்புற்றார் என கேட்டிடும் நாள் என்னாரோ என்று குறிப்பிடுகிறார். அதுதான் யாராவது ஒரு சிலர் சமூகத்தில் ஒரு சிலர் முன்னேற்றம் அடைந்தார்கள், ஒரு சிலர் உயர்வான நிலையை பெற்றார்கள், ஒரு சிலர் பொருளாதாரத்தில் உயர்ந்தார்கள், ஒரு சிலர் சமூக மதிப்பில் உயர்ந்தார்கள் என்று இல்லாமல் தமிழ்நாட்டில் பிறந்த எல்லோரும் இன்புற்ற செய்தி என்று என்னை சேருவோம் அந்த நாள் தான் இன்பமான நாள் என்று பாரதிதாசன் நமக்கான கனவை தூக்கிவிடுகிறார். நமக்கான கனவை அவர் வைத்திருக்கக்கூடிய இடம் என்பது இதுதான். எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும். சமுதாயத்தில் பொருளாதாரத்தில் இன்ன பிற வாய்ப்புகளில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கப்பெற்று எல்லோரும் இன்புற்ற நாள் என்று வருமோ அதுதான் எனக்கு உயர்ந்த நாள் என்று பாரதிதாசன் குறிப்பிடுவது என்பது இதைத்தான். அவர் மொழி குறித்து பேசிய பாடல்கள் இன்னும் நாம் மொழி உணர்வை பெறுவதற்கும் தமிழினுடைய இன்பங்கள் எல்லோரும் அடைந்து நுகர்வதற்கும் இன்னும் நாம் பயணிக்க வேண்டிய தூரம் மிக அதிகமாக இருக்கிறது என்பதையும் பாரதிதாசன் பாடல்கள் மூலமாகவே உணர முடிகிறது. மொழி குறித்தும் இனம் குறித்தும் அவர் எல்லோரும் அடைய வேண்டிய சமூக மாற்றங்கள் குறித்தும் மிக மிக கவனமாக மிக காத்திரமாக பேசியவர் பாரதிதாசன். குறிப்பாக இன்றைய சூழலிலும் இன்றைய சமூக மாறுபாடுகளிலும் அவர் பேசியதை பொறுத்துடையது. குறிப்பாக பெண் விடுதலை குறித்து அவர் பேசிய பாடல்கள், பந்தை விடுதலை குறித்து அவர் பாடிய பாடல்கள், குறிப்பாக சாணிக்கு பொட்டிக்கு சாமி என்பார் செய்திக்கு நாணியை கண்டுறகே என்று அவர் தாலாட்டு பாடிய பெண் குழந்தைகள் பெண் கல்வி குறித்து மிக காத்திரமாக பேசியவர். இன்றைக்கும் பெண்களுடைய கல்வி என்பது மிகப்பெரிய அளவில் மாறி வந்திருக்கிறது. கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பாக பெண்களுடைய கல்வி எத்தகையது இருந்தது, இன்று எத்தகையதாக இருக்கிறது என்று பார்க்கின்ற போது பாரதிதாசன் கண்ட கனவு நனவடைந்திருக்கிறது என்பதுதான் நாம் பொருள்பட வேண்டும். ஒரு பெண்ணுக்கு கல்வி அளித்தால் அந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல, தனிப்பட்ட பெண்ணிற்கு மட்டுமல்ல, குடும்பத்திற்கே கல்வி அளித்த ஒரு நிலையை உருவாக்கும். கல்வியில்லா பெண்கள் களம்